வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனில இந்தியாவுல டாப் லிஸ்டட் ஷேர்ஸ்ல ஓரளவுக்கு மாடரேட் ரிஸ்க்ல குரோத் உள்ள 3 ஸ்டாக்ஸ் பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த ஸ்டாக்ஸ் எதுவும் வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. உங்களுக்கு ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்குற தகவல் மோஸ்ட் வேல்யூபிள் ஹவுசிங் கம்பெனி இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். மார்க்கெட் கேபிட்டல் அடிப்படையில 1, 2, 3, 4ன்னு 10 வரைக்கும் நான் வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதில நல்ல ஸ்மால் லெவல்ல ஃபாஸ்ட்டா க்ரோ ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னா, அது இந்தியா புல் ஹவுசிங் இப்ப நேம் சேஞ்ச் ஆயி செமன் கேபிட்டல் புதிய பெயர்ல நெறைய நல்ல பிசினஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதற்கு ரீசன்ட் எக்ஸாம்பிளா சில நாட்களுக்கு முன்னாடி துபாய் பேஸ்டு ஐஹெச்சி அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி இந்த ஷேர்ல மேஜரா கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு இது இன்னும் 2030ல டாப் 3லயோ, டாப் 5லயோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா சொல்லணும்னா, கேன்ஃபின் அவங்க நல்லாவே க்ரோ ஆயிட்டுருக்காங்க. அதனுடைய இன்டெப்த்லாம் நம்ம தனியான வீடியோல பார்ப்போம். அடுத்தபடியா கொஞ்சம் பெரிய சைஸு, கொஞ்சம் நெறைய பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஸோ இவங்க 2 பேத்தையும் நான் அடுத்தடுத்த லெவல்ல வைக்கிறேன். இதில ஹை ரிஸ்க் இருக்காது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல. மாடரேட் ரிஸ்க்ல ஓரளவுக்கு டீசன்ட் ரிட்டர்ன் அடுத்த ஒரு 3 ஆண்டுலேருந்து 5 ஆண்டுகள்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் இந்த செக்டார உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னம்னா, வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு விஷயம். ஸோ அத வாங்குறதுக்கு எல்லாருமே ஹவுசிங் ஃபைனான்ஸ் போறாங்க. அதில ஒரு ஸ்டேபிளான இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய லெவல்ல ரிஸ்க் ஏற்பட வாய்ப்பில்ல. ஒருவேளை ஏற்பட்டாலும் அவங்க டாக்குமெண்ட் பிளட்ஜ் இருக்கனால கம்பெனி ஸ்டேபிளா போகும். நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்தியா க்ரோ ஆகுதுன்னா கண்டிப்பா ஹவுசிங் செக்டாரும் க்ரோ ஆகும். அதில இன்னும் ஃபாஸ்ட்டா க்ரோ ஆகுறத நான் சில தகவல்கள வச்சு சொல்லியிருக்கேன். இந்த தகவல்கள நீங்க ஃபண்டமெண்டலா எஜுகேஷன் வைஸ் கத்துக்கிட்டீங்கன்னா, இதில எதில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 to 5 இயர்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ண கன்டின்யூ பண்ணீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இத நீங்க எஜுகேஷனா கத்துக்கும்போது தான் இந்த விஷயங்கள நீங்க முழுமையா அடைய முடியும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் கண்டிப்பா ஆதாயம் அடையலாம் அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான முடிவு. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கலாமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க் யூ.